வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நாம் காலை டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, சொரக்காய் சாம்பார், வெங்காய சட்னி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கப்பு துவரம்பருப்பு, அதில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இதை நல்லா கழுவிட்டு இதில் ஒரு அரை குக்கர் அளவுக்கு, இந்த குக்கரில் அரை குக்கர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அது சூடாகிற வரைக்கும் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டிக்கலாம். அதுவும் சூடாகிட்டு இருக்கும், நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான். அது சூடாயிடுச்சு அப்படின்னா சீக்கிரம் விசில் வந்துடும், வேலை சீக்கிரம் முடியும். இப்போ ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை நீளமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு, சாம்பார் இதெல்லாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுப்பில் பற்ற வச்சுட்டு இதை கழுவி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது சூடாகிட்டே இருக்கும், சீக்கிரம் வேலை முடியும். அதுக்காக தான் டக்குன்னு அதை அடுப்பில் வச்சுட்டு இப்போ காய் வெட்டிகிட்ருக்குறோம். இப்போ வெங்காயத்தை இது போல் நீளமாக வெட்டிட்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம புளிப்பெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, புளி சேர்க்க போகிறதில்ல. அதனால் நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்படி சாம்பார் செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு இது சூப்பராக இருக்கும், டிஃபனுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக ஒரு 6 பச்சை மிளகா, அதை நீல வாக்கில் கீறிக்கலாம். இப்போ எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இதை பருப்பில் சேர்த்துக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெட்டி வச்சுருந்த எல்லா காயும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அரை சொரக்காய் எடுத்திருக்கேன். அதை தோல் சீவாமல், பிஞ்சு சொரக்காய்னால தோல் சீவாமல் செய்யுங்க எப்போதுமே. சொரக்காய் தோலில் அவ்வளோ சத்து நம்மளுக்கு இருக்குது. பிஞ்சு சொரக்காயை வாங்கிட்டு இப்படியே தோலை சீவாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக நறுக்காமல் ஓரளவுக்கு நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு சொரக்காயை வெட்டிக்கலாம். அப்போ தான் சாப்பாடுக்கு நம்ம இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்றப்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இது போல் வெட்டிட்டு இதை இப்போ நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். இது போல் நீங்களும் சொரக்காய் சாம்பார் செஞ்சு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஜீரகம் போட்ட உடனே எப்போதுமே நம்ம ஸ்பூன்லையோ அல்லது கரண்டிலையோ கலந்து விட்டுறணும். இல்லை அப்படின்னா விசில் வரும்போது அந்த விசிலில் அடைச்சிக்கும். இப்படி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா விசில் வந்துக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு நாம் இப்போ மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக 2 விசில் விட்டோம் அப்படின்னா பருப்பு உதிரியாக வெந்திருக்கும், காயும் குலையாது. இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல பருப்பு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா கெட்டியாக தான் இருந்தது. நம்மளுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கூட நீங்கள் இதில் கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தாளிதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தாளிதை கரண்டி அடுப்பில் வச்சுட்டு கரண்டி நல்லா சூடாகட்டும். கரண்டி சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடாகட்டும். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போவும் ஜீரகம் சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். ஒரு 2 வரமிளகாய் தாளிதத்துக்கு போட்டுக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது ஒரு அரை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தாளிதத்தை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த தாளிதம் நல்லா மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம இது கூட சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். நம்மளை ஜீரணத்துக்காகவும் இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 செகண்ட் அப்படியே நம்ம எண்ணெயில் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. அதை பருப்பில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ தாளித கரண்டியில் கொஞ்சம் பருப்பு ஊற்றிட்டு அதையும் கலந்து சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா தாளிதம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்து ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான சொரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது காலை டிஃபனுக்கு ரொம்ப அருமையான ஒரு சாம்பார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அடுத்து நாம் வெங்காய சட்னிக்கு ரெடி பண்ணலாம். நான் வந்து ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு நீங்கள் பெருசாக இருந்தாலும் நம்ம வதக்க தான் போகிறோம், எப்படி வேணாலும் இதை வெட்டிக்கலாம். இந்த சட்னியுமே வந்து இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான சட்னி தான் இது. இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானது 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு துளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம வச்சுருந்த வரமிளகாய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். உளுந்து வந்து 1/4 பதம் வந்தோடனே போட்டோம்னா எல்லாம் வேகிறப்போ ஈவனாக வேகும். அடுத்து இது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பூண்டு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த புளியவும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்குறப்போ சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 வாரம் ஆனாலும் இந்த சட்னி வந்து கெட்டு போகாது. ஆனால் நல்லா எண்ணெயில் வதக்கிடணும். நல்ல ஊறுகாய் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நாம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் மணத்துக்காக தான், ஜீரணத்துக்காகவும் தான். சேர்த்துட்டு இதை ஒரே 1 நிமிஷம் அப்படியே சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து வதக்கி விட்டுலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கெட்டியாக வேணும்னாலும் கெட்டியாக அப்படியே தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சிக்கலாம், ஊறுகாய் மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து கெட்டியாக அரைச்சிருக்கிறேன். இப்போ இது கூட லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மறுபடியும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் அல்லது டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து தாளிதம் கூட பண்ணிக்கலாம். லைட்டாக கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து ஒரே ஒரு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். நான் தாளிதம் பண்ணலை, நான் இப்படியே தான் வச்சுக்க போகிறேன். அடுத்து நாம் வந்து இட்லி ஊற்றலாம். நல்லா மாவு வந்து முதல் நாளே நல்லா ஆட்டி வச்சுட்டேன். நல்லா பொங்கி சூப்பராக இருக்குது. இப்போ மாவை நல்லா கலந்துட்டு நாம் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ மாவு எடுத்து நான் 2 தட்டத்தில் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சுருவோம். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது நாம் இப்போ ஒரு தட்டில் எடுத்து தட்டிக்கலாம். இப்போ தட்டிட்டு இப்போ எடுத்து நம்ம தட்டில் வச்சுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சூப்பரான மல்லிகைப்பூ இட்லியும் சொரக்காய் சாம்பார் அண்ட் வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.